வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சிருக்க ஃபோனால ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும், சில கெட்ட விஷயங்களும் நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அடிக்ட் ஆயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மொபைல் அந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணி அவங்களோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டுருக்காங்க. ஸோ இதால உயிரையவே இழந்துட்டுருக்காங்க. அந்த மாரி ஒரு சம்பவத்த தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்க போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேனி மாவட்டம் பிரியா. ஸோ அதாவது இவங்க வந்து செல்ஃபோன் வந்ததுமே ஓடி போய் ரகசியமா பேசுறாங்க. கணவர் அவ்வளவுதான். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவித நன்மைகள் இருந்தாலும் கூட உறவுகளை சீர்குலைக்கும் அளவுக்கு செல்போன்கள் திகழ்ந்து கொண்டிருக்குது. செல்போன் மோகம் காரணமாக இதனால் குடும்பங்களிலும் சிக்கல்கள், தகராறுகள் வெடித்தபடி உள்ளன. தேனியில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அந்த சம்பவத்த தான் இப்ப பார்க்க இருக்கோம். ஸோ கணவன் ஒரு பெண்ணிடம் செல்போனில் பேசினாலோ அல்லது மனைவி ஒரு ஆணிடம் செல்போனில் பேசினாலோ சந்தேகம் வலுத்து விவாகரத்து வரை சென்று விடுகிறது. எப்படி மதுப்பழக்கத்துக்கு ஆளானவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார்களோ, அதேபோல் செல்போன் என்ற போதைக்குள்ளும் பலரும் சிக்கி விடுகிறார்கள். தாம்பத்தியம் அதாவது கணவர் என்னிடம் பேசுவதில்லை, பெரும்பாலும் செல்போனில் தான் அதிக நேரம் பேசுகிறார்கள் என்று மனைவி குற்றச்சாட்டுவதும், வீடு, குழந்தைகள் கூட கவனிக்காமல் எந்த நேரமும் செல்போன் மனைவி மூழ்குவதாக கணவன் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதும் தொடர்ந்து நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கோம். சில சமயம் அது வந்து கொலவெறி தாக்குதலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது 33 வயதான பேபி யாதவ் என்ற ஒரு பெண் செல்போனில் அதிக நேரம் செலவிடுவதை வாடிக்கையாளர்கள் வைத்துள்ளதாக இதை அவரது பிரதி சிங் பலமுறை வந்து கண்டித்து வந்தார். அந்த பெண்ணை கேட்காததால் அவருடைய பெற்றோர் கணவர் வந்து புகார் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் செல்போன் மூழ்கினால் செல்போனை பறித்து விடுமாறு அந்த பெண் வந்து பெற்றோர் வந்து பிரத் சிங்கிறவர் அறிவுறுத்தியிருக்காரு. ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா, சம்பத் அன்னைக்கு நீண்ட நேரமாக செல்ஃபோனில் மூழ்கியிருந்ததாகவும், மனைவி பேபியின் செல்ஃபோனை கணவர் பிடுங்கி விட்டதாகவும், இதனால் கோபமடைந்த பேபி கணவருக்கு மயக்க மருந்து தந்து படுக்கையை கட்டி வைத்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்ததாகவும், பல முறை வந்து பார்த்திங்கன்னா, கிரிக்கெட் மட்டையால் கணவனை அடித்ததாகவும் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் இந்த மொபைல் அப்படின்றது எல்லாருமே வந்து தெரிஞ்சுருக்காங்க. ஸோ அதன்படி சம்பவத்தன்று நீண்ட நேரம் ஃபோனில் மூழ்கியிருந்த மனைவி பேபியின் செல்போனை கணவர் பிடுங்கி, இதனால் கோபமடைந்த பேபி கணவருக்கு மயக்க மருந்து தந்து படுக்கையில் கட்டி வைத்து எலக்ட்ரிக் ஷாக் தந்து விட்டார். பிறகு பலமுறை கிரிக்கெட் மட்டையால் கணவரை தலையில் உடலிலும் தாக்கியுள்ளார். இந்த கொடுமையை பார்த்து இந்த தம்பதியின் 14 வயது மகன் தாயை தடுக்க முயன்றபோது மகனையும் தாக்கியுள்ளார். போலீஸ் வரை இந்த விவகாரம் சென்று மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே பேசிக்கில் தான் இந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. தேனி மாவட்டத்தில் இதேபோல் நம்முடைய தேனி மாவட்டத்தில் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கடமலைகுண்டா அருகே உள்ள துரைசாமிபுரம் என்ற பகுதியில் வசித்து வருகிறார் தினகரன். இவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 23 ஆகிறது. டிரைவர் பணியாற்றி வரும் இவர் திருமணமாகிவிட்டது. மனைவி பிரியாவுக்கும் 23 வயது ஆகிறது. ஸோ வீட்டில் இருக்கும் பிரியா அடிக்கடி செல்போனில் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இத்தனை கவனித்த தினகரன் அதிக நேரம் செல்போனில் பேசக்கூடாது என்று கூறி பிரியாவை கண்டித்து, இதனால் தினகரன் மீது கடும் எரிச்சல் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு தினகரன் வீட்டில் இருக்கும்போது அவரது செல்போனில் அழைப்பு வந்துள்ளது. அப்போது வந்து தினகரன் செல்போனை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே சென்று பேசினாராம். இதனை பார்த்த பிரியா, என்னை செல்போன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் மறைமுகமாக வெளியே சென்று செல்போன் பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உச்சக்கட்ட கோபம் அடைந்த யாருடன் தனியாக செல்போன் பேசுகிறாய் என்று கேட்ட கணவரிடமிருந்து செல்போனை பறித்து கீழே வீசியிருக்கிறாங்க. ஸோ இதனால் அதிர்ச்சி அடைந்த கீழே இந்த செல்போனை எடுக்க முயன்றிருக்கிறாரு தினகரன். ஸோ அப்போது பிரியா கையில் வைத்திருந்த கத்தியால் வந்து பார்த்திங்கன்னா சராமாரியாக கணவரை குத்தி விட்டாராம். இதனால் அவரோட கைகள் மற்றும் நெஞ்சில் பயங்கர காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ரத்தம் கொட்டியது. இதை தடுத்த இது நடந்த சம்பவம் குறித்து தினகரன் போலீஸில் புகார் வந்து தந்திருக்காரு. இந்த புகாரின் பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா, கடமலைகுண்டு போலீஸார் வழக்கு பதிவும் வந்து செஞ்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அளவுக்கு அதிகமாக ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேசலாம். அதாவது நட்பு அப்படின்ற ஒரு வட்டாரத்துக்குள்ளே நிறைய உறவுகள் மிக்ஸ் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஃபோன் அதிகமாக பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அது தப்பு இல்லை. ஸோ அது உங்களோட விருப்பம். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.